ஹாய் ஹலோ வெல்கம் டு அ சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னோடய ஒன் டே வீலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் டே வீலாக் ஆஃப் அ ஹோம் மேக்கர். ஒரு ஹோம் மேக்கரோட லைஃப்பில் என்னம்மா பெருசாக இருந்துற போகுதுன்னு கேட்குறீங்களா? நான்லாம் ஹோம் மேக்கராக இருக்கிறனாலேயும் நிறைய வேலை செஞ்சிட்ருக்கீங்க. ஜாபுக்கு போகும்போது பெருசாக வீட்டில் எந்த வேலையும் செய்யலை. இப்போ வந்துட்டு என்னோடய லைஃப்பை ரசித்து வாழ்கிறேன் அண்ட் நிறைய வேலையும் செய்கிறேன். அதனால் எதுவும் பெருசும் கிடையாது, எதுவும் கம்மியும் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்களா, அதுதான் முக்கியம். அப்படி என்னோடய லைஃப்பில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிற நிறைய விஷயங்கள், கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன், கொஞ்சம் டிப்ஸ், அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னா வழக்கம் போல் என்னோடய கிச்சன் பால்கனிக்கு போய் நின்னாச்சுங்க. இங்கே ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகுது டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் எனக்கு அன்றைக்கி நாளே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் டெய்லி வீடியோவில் இதுதான் சொல்லுவேன். நான் சீக்கிரமாக எழுந்துட்டனால எனக்கு நிறைய டைமும் இருந்துச்சு. ஸோ நான் கார்டனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போய் நான் வந்துட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா 1 பார்ட் தக்காளி பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அடுத்த நாள் வந்து ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் எப்பயுமே ஊருக்கு போகிறேன்னா ஃபஸ்ட் டே வந்துட்டு ரசம், குழம்பு, சாதம்னு நிறைய ஐட்டம் பண்ண மாட்டேன். சிம்பிளாக ஒரு 1 பார்ட் ரைஸ், அதுக்கு வந்துட்டு ஒரு வறுவல் அந்த மாதிரி பண்ணி வச்சுருவேன். இந்த வீக்கெண்ட் நான் ஊருக்கு போகிற பிளான் பண்ணேன்னா அந்த வீக்லேயே ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா காய்கறியும் முடிச்சிடுவேன். லாஸ்ட் டே வந்துட்டு 1 பார்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுப்பேன். அப்போ தான் நைட் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு 2 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடுற மாதிரி பார்த்துப்பேன். இன்றைக்கி காலையில் எங்களுக்கு வந்து மாவு இல்லை, அதனால் வந்துட்டு பீட்ரூட் சப்பாத்தி தான் நான் பண்ணியிருந்தேன். நைட்டே வந்து பீட்ரூட்டை வேக வச்சு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மார்னிங் சும்மா அதை வந்து பிசைஞ்சு வந்து சப்பாத்தி மட்டும் போட்டுக்கிட்டேன். வழக்கம் போல் என் குட்டி வாண்டுக்கு குட்டி சப்பாத்தி வந்து போட்டாச்சு. இப்படி போட்டு கொடுத்தா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏதோ பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி கையில் எடுத்து விளையாடிக்கிட்டே சாப்பிட்றா. ஸோ நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டைம் நிறைய மிச்சமாகுது அவளுக்கு வந்து ஊட்டி விடுறதுல. ஸோ நான் இப்படியே போட்டு கொடுத்துருவேன் அவளுக்கு. நீங்கள் இந்த சப்பாத்தி குட்டீஸ்க்கு போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு லைட்டாக கீ ஆட் பண்ணுங்கள். அந்த ஸ்மெல்லே வந்துட்டு அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நான் வந்து சமைச்சிட்ருக்க கேப்லேயே ஹஸ்பண்ட் இருந்து பாப்பாவை வந்து ரெடி பண்ணிட்டாரு. அதனால் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவளுக்கு கொடுத்துட்டு அவருக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பீட்ரூட் சப்பாத்தின்றனால பாப்பா வந்து சமத்தாக சாப்பிட்டா. அதனால் நான் வந்து பொறுமையாக வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ண முடிஞ்சுது. இவனுக்கும் அதே வந்து பீட்ரூட் சப்பாத்தி வச்சுட்டேன். தொட்டுக்க வந்துட்டு ஊறுகாய் வச்சிட்டேன். ஏன்னா வீட்டில் பெருசாக காய்கறி எதுவுமே இல்லை. நான் எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே காலி பண்ணிட்டனால இருக்கிறத வச்சு அப்படியே சமாளிச்சிடலான்ட்டு அந்த சப்பாத்திக்கு வந்து ஊறுகாய் மட்டும் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தக்காளி பிரியாணிக்கு வந்து தொட்டுக்க வந்து வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன். அதை வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நான் வந்து போட்டு கொடுத்துட்டேன். எப்பொழுதுமே நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேங்க. எனக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிஸ்தா மட்டும் தனியாக போட்டுருவேன். ஏன்னா பிஸ்தா வந்து பாப்பா சாப்பிட கேட்பா அண்ட் ஷெல்லோடு இருக்கணுன்றனால அதை மட்டும் தனியாக வச்சுருவேன். பார்த்திங்கன்னா ஆனியன் ரைட்டாக தான் பண்ணியிருந்தேன். தக்காளி பிரியாணிக்கு அது கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து கிரேப்ஸும் போட்டாச்சு. கிரேப்ஸ் மட்டும் வீட்டில் இருந்தது, அதை சேர்த்து போட்டாச்சு. இப்போ தாங்க வந்து சாப்பாடு வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் இறங்குச்சு. அதனால் எடுத்து கிளறி அதையும் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா வந்துட்டு தக்காளி பிரியாணி செஞ்சுட்டு அதை வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்து கீழே வைக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருந்த பர்னரில் வச்சுட்டேன். அது அப்போ தான் வந்துட்டு ஆஃப் பண்ணி சூடாக இருந்தது. இந்த ஹீட்டான பர்னர் மேலேயே வைக்கிறதுனால அது வந்து சீக்கிரம் ப்ரெஷர் போகவே இல்லை. அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு பாப்பாவுக்கே கொடுத்துட்டேன். அது வரலுமே அது வந்து ப்ரெஷர் போகவே இல்லை. நான் இதெல்லாம் பேக் பண்ணிட்டு தான் எடுத்து அதை கிளறி போட்டேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நாளைக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் லஞ்சு என்ன பேக் பண்ணுறதுன்றது அங்கே தலைவலியாகவே இருக்கும். கம்மியாக தான் எல்லாமே இருக்கும். இருக்கிறத வச்சு தான் சமாளிச்சாகணும். இந்த மாதிரி டைமில் நமக்கு காய்கறி கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் தலைவலி. நேரத்துக்கு முன்னெல்லாம் நான் பெருசாக ட்ராவல் பண்ணது கிடையாது. ஏதோ வருஷத்தில் 2 தடவை அந்த மாதிரி வந்து எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் போகிறதே வந்துட்டு பெரிய ட்ராவலாக இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரீல் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஒன்லி மேரிட் உமன்ஸ் நோ 2 டிஃப்ரெண்ட் சிட்டி 3 டிஃப்ரெண்ட் ஹோம்ஸ் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங். இதுலேயே வந்து லைஃப் போயிடுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது கண்டிப்பாக உண்மைங்க. இதுலேயே எங்கள் லைஃப் போயிடுது. ஐயும் இந்த போகிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை காலி பண்ணோன்னு இருக்கே, அதுவே பெரிய தலைவலியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்கு அதே வந்து சப்பாத்தியை வந்து சாப்பிட மீதி வச்சுருந்து கொடுத்தாச்சு. கூட ஒரு ப்ரௌனி வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது அப்படியே இருந்தது. அது
ஹோம்மேட் பாப்கார்ன் அண்ட் நேந்திர சிப்ஸ் வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. மீதி இருந்த பாப்கார்னை பேக் பண்ணி வச்சாச்சு ட்ராவல் ஸ்நாக்ஸாக. அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து குளிக்க போகும்போதே துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டு விழுந்தார். அதெல்லாம் எடுத்து காய வச்சாச்சு. ஏன்னா சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் மடித்து வைக்கணும். நாளைக்கு காலையில் கிளம்பும்போது எல்லாமே பேக்டாக இருக்கணுங்கிறதுனால ஊருக்கு போகும்போதே நிறைய விஷயம் பேக் பண்ணிட்டு போனோம். அதுலேயே வந்துட்டு நம்ம ஏதாவது திருவிழா அந்த மாதிரி போனால் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் துவைச்சி போட்டு அப்புறம் தான் போகணும். அது இன்னும் வேலையாக இருக்குங்க. எல்லாம் காய போட்டு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி குப்பை குளமாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சு நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராலியெல்லாம் எடுத்து தூசு தட்டி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வைப்ஸ் போட்டு எடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அழுக்கோடு எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக ஒரு கப் காஃபி அடிச்சேங்க. செம்ம தலைவலியாக இருந்தது. ஒரு மாதிரி ரஷ்ஷாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு நேராக எங்கள் கார்டனுக்கு போயிட்டேன். அங்கே நின்று பொறுமையாக வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போய் குடித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சரி வந்து சாமிக்கு வந்து பூ போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கார்டனில் வந்துட்டு பூ பறிக்க போனேன். இந்த ரோஸ் வந்து செம்ம அழகாக இருந்தது. அது காற்றுல ஆற அழகாக பார்க்கும் போதே சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் நின்று அதை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்தேன். இல்லை ரோஸ் செடி இருக்குல்ல, அது எப்போ பாரு நான் எப்போ ஊருக்கு போகிறேனோ அப்போ தான் வந்து நிறைய மொக்கு வச்சுருக்கோம். நான் இருக்கும்போது வச்சா நிறையா வந்து பூ வரும், அதை ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். ஆனால் இதுங்க எப்போ பார்த்தாலும் நான் ஊருக்கு போகும்போது தாங்க இந்த மாதிரி நிறைய மொக்கு வைக்கும். செவ்வந்தி செடியை இப்படியே விட்டுட்டு போனால் வந்து சரிப்பட்டு வராதுன்னு இதில் இருக்க மீதி பூவையும் நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதில் இருந்த பூவெல்லாம் கட் பண்ணி வந்து சாமிக்கு போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருந்த எல்லா பூவுமே வந்து பூத்துருச்சு. இதையும் இப்போ வந்து கட் பண்ணிடலாம், கட் பண்ணி வந்து சாமிக்கு போட்டலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டைம் கையில் பறித்து பிடிக்கவே முடியல. அதனால் இந்த டைம் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பவுல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பவுல் சூப்பராக இருக்குல்ல. யூஸ்வலாக அதை வந்து நான் ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்க வந்து வச்சுருப்பேன். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்டில் காலி ஆயிடுச்சு அப்படின்றதுனால இந்த பவுலில் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது. சரி இதில் பூவை பறித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டேன். பவுல் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இது அழகாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உருளியில் வந்து பூவை வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை நாளைக்கு காலையில் எடுத்து ஊற்றிட்டு தான் போகிறோம். இருந்தாலும் வந்துட்டு சரி சாமி கும்பிட போகிறோம், ஒரு நாள் வீடு வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா உருளையில் வைக்கிற பூ 2 days வச்சுருப்பேன். பட் வந்துட்டு இன்றைக்கி வந்து 1 day தான் வைக்க போகிறேன். ஏன்னா அது வந்து நாளைக்கு வச்சுட்டு போனோன்னா நாறிடும். அதனால் நம்ம வீட்டில் பூக்கிற பூவெல்லாம் சாமிக்கு வச்சு படைச்சி அதை சாமி கும்பிட்றதே ஒரு தனி மன நிம்மதிங்க. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குங்க. நம்ம வீட்டு பூஜை அறை, நம்ம வீட்டு தோட்டத்தில் பூத்த பூ அப்படின்ட்டு ஒரு மனசு நிறைய சந்தோஷம் இருக்கும். நல்லா நிம்மதியாக மன நிறைவோடு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அடுத்தது சாப்பிட போயாச்சு. போகும்போது பார்த்தா டைம் ஆகிடுச்சு. சீக்கிரம் சாப்பிட்டு போய் பாப்பா வந்தோடனே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு அவசரமாக சாப்பிட்டு இருந்தேன். ஊருக்கு போகிறதுல இன்னொரு சிக்கல் என்னென்னா சாப்பாடெல்லாம் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு தீர்த்துட்டு போகணும். ஏன்னா நம்ம வந்து நைட்டு மீந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்து சாப்பிட்ருவோம் சில டைம். ஆனால் இப்போ அப்படி முடியாது இல்லையா. ஏற்ற மாதிரியே நம்ம வந்து காலையில் சமைச்சு வைக்கணும். அதை வந்து மத்தியானத்துக்குள்ளே காலி பண்ணிடணும். நைட்டு வந்து சிம்பிளாக எதாவது சமைச்சு அப்போவே காலி பண்ணிட்டு படுத்துடணும். ட்ரெஸ்ஸு பேக் பண்ணணும், ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் அக்சசரிஸ் பாப்பாது என்னது எல்லாம் பேக் பண்ணணும், மேக்கப் செட்டெல்லாம் பேக் பண்ணணும், அப்போ புக்ஸை பேக் பண்ணணும், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பேக் பண்ணணும். சும்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு அவளை வந்து ஹோம்ஒர்க் பண்ண வச்சாச்சு. ஹோம்ஒர்க் பண்ண வச்ச கையோட பேகை வந்து பேக் பண்ணியாச்சு. அவளை தூங்க வச்சுட்டு அவள் தூங்குற கேப்பில் காஞ்சிட்டு இருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராலியில் எல்லா ட்ரெஸ்ஸையும் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து 2 ட்ரெஸ் எடுத்து வச்சேன்னா என் பொண்ணுக்கு 6 ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். நான் அவள் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு நைட்டில் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு மாற்றி மாற்றி போட்டுட்ருப்பாள். நாங்கள் எங்கே போனாலும் அவளுக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன் தெரியுமா, அவள் வந்து தண்ணி கொட்டிடுவா, இல்லை ஏதாவது ஆக்கிடுவா, அதை வந்து போட மாட்டேன்னு நட பண்ணுவேன். நான் எப்போதுமே வந்துட்டு அவளுக்கு 4-5 செட்டு எக்ஸ்ட்ராவே தான் எடுத்துகிட்டு போவேன். அங்கேயும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கும். ஆனாலும் அவள் வந்துட்டு எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்பா. அதனால் நான் எப்பயுமே அவளுக்கு எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போயிடுது. பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பாப்பா எழுந்துட்டா. அவளோட கொஞ்சம் நேரம் பால்கனியில் விளையாட்டுரும்போது ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டார். ஏன்னா அடுத்த நாள் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னா வேலையை குளிச்சுவார். சரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி செடிக்கு வச்சுருங்க, ஒரு வாரம் நம்ம இருக்க மாட்டோம், செடிக்கு தண்ணி வேணும்ல அப்படின்னு சொன்னேன். எப்பவுமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் செடிகளை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில் அல்லது வந்து வாட்டர் பாட்டில் இதில் வந்துட்டு அதோட கேப்பில் வந்து ஓட்டை போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி செடியில் இந்த மாதிரி நம்ம சொருகி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி வந்து சொட்டு சொட்டாக மண்ணில் இறங்கிட்டுருக்கும். அந்த இடம் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாது.
செடியும் காஞ்சு போகாது. அண்ட் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய அந்த பாட்டில் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலில் வச்சிங்க அப்படின்னா வாட்டர் பாட்டிலும் சீக்கிரம் போயிடும் அண்ட் செடியும் சீக்கிரம் கருகாது. என் செடியை நான் பல வருஷமாக 1 வாரம் 2 வாரம் ஊருக்கு போனாலும் காப்பாற்றிட்டுருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் அவர் வீட்டில் இருந்தாருன்னா வந்து தண்ணி ஊற்றிடுவார், இல்லைன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன். வந்து குளிச்சுட்டு வந்தோன்னா டீ போட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பேக் பண்ணிட்டு நைட்டுக்கு சிம்பிளாக வந்து சேமியா செஞ்சு அதை சாப்பிட்டு காலி பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்றே நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் மீதி இருந்ததெல்லாம் இன்றைக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற எல்லா செலவு பாட்டிலும் எடுத்து ஃப்ரிட்ஜில் அடுக்கிடுவேன். நான் 1 வாரம் விட்டுட்டு போனாலும் இதில் வந்து புழு தங்கிடும். எல்லாம் சின்ன சின்ன பாத்திரத்தையும் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சிடணும், இல்லைன்னா குப்பை அடிச்சிடும், இல்லை கரப்பாம்பூச்சி பூந்துடும். ஊரில் இருக்கிறதுனா சும்மா இல்லைங்க. அதனால் காலையில் எழுந்தோன்னா கிளம்புறதுக்கு தயாராக இருக்க மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிடணும். பண்ணி வச்சுட்டு படுக்கும்போது மணி 12 டயர்டாயிடும். அடுத்த நாள் ட்ராவலில் சுத்தமாக டயர்டாயிடுங்க. வெளியூரில் இருக்க எல்லாரோட நிலைமையும் இப்படி தான் இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.